எடுத்துக்காட்டு 2.33 ஒன்றின் 4ஆம் படிமங்கள். ஒன்றின் 3ஆம் படிமங்கள் எப்படி பார்த்தோமோ அதே தான். z = 1/1/4. இப்போ என்ன பண்ணணும்? z cos 0 0 சரியா ப்ளஸ் I sin 0 ஹோல் பவர் 1/4 சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? 2k பை ஆட் பண்ணுமா? z cos 2k பை ப்ளஸ் I sin 2k பை ஹோல் பவர் என்னது? 1/4 சரியா. சார் 2k பை 2k பை எதுக்கு சார் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கிறேன். நம்ம nth ரூட் ஆஃப் யூனிட்டின்னு படிச்சிருப்போம் சரிங்களா. nth ரூட் ஆஃப் யூனிட்டி சரியா. ஒரு கலப்பணியின் எண்ணாம் படிமங்களை காண்க. அதில் பார்த்தோன்னா வச்சுக்கோங்க 2k பை எதுக்காக ஆட் பண்ணுறோம்னு சொல்லியிருக்கோம் சரியா. 2k பைனா 360 டிகிரி. இப்போ நம்ம டிமாய்வர்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி இந்த 4 டிவைடில் கொண்டு வரணும். z cos 2k பை / 4 ப்ளஸ் I sin 2k பை / 4 இது சமன்பாடு என்னது? இதை அடிக்கலாமா? 2 2 2 4 ரிமைனிங் என்ன இருக்கும்? z cos k பை / 2 ப்ளஸ் I sin k பை / 2 இது சமன்பாடு 1. இது வரைக்கும் உனக்கு 2 மார்க் சரிங்களா. நெக்ஸ்ட் கேவோட மதிப்பு எடுக்கணும். k ஃபஸ்ட்டு எத்தனை வரும்? 4ஆம் படிமங்கள். அப்போ 4 வரும். 0 1 ஆச்சா? 1 2 3. இப்போ எண்ணி பாருங்கள். 1 2 3 4 சரிங்களா. 0 ஒரு மூலம், 1 ஒரு மூலம், 2 1 மூலம், 4 வரும். நீ மட்டும் 4 வரைக்கும் எழுதுற சரியா. ஆர்டராக எழுதணும். சரி ஓகே. இப்போ என்ன எழுதணும்? ஃபஸ்ட்டு கேயின் மதிப்பு. அடுத்து z எழுது. cos 2k பை k பை 2 ப்ளஸ் I sin k பை / 2. அடுத்த ஆன்சர் ஃபைனல் சரியா. நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுக்குறோம். k = 0 கொடுத்தா என்ன வரும்? அடுத்து k = 1 கொடுத்தான், k = 2 கொடுத்தான், அடுத்து k = 3. அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணு. z = 0 சப்ஸ்டிட் பண்ண அந்த டேர்ம் ஃபுல்லாக 0வா? 0 sin 0. அடுத்து 1 கொடுத்துனது 1 பை காஸ் என்ன இருக்கும்? 1 பை / 2 ப்ளஸ் I sin 1 பை / 2. 1 பை தான் வரும். அப்போ z வரும் π/2 ப்ளஸ் I sin π/2. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2 கொடுங்க. அது சப்ஸ்டிட் பண்ண கீழே காஸ் 2 பை / 2 ப்ளஸ் I sin 2 பை / 2. 2 2 அடிச்சிடுங்க. இங்கேயும் 2 2 அடிச்சிடுங்க. மீதி என்ன இருக்கும்? z cos π ப்ளஸ் I sin π. அடுத்து கடைசியாக 3 கொடுக்குறோம். கொடுத்தா என்ன வரும்? z கேவுக்கு 3. அப்போ 3 π/2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 3 கொடுத்தா 3 π/2. சரிங்களா. இப்போ நம்ம என்னென்ன வேணும் தெரியும்? cos 0 ஆன்சர் 1. அடுத்து π/2 cos π/2. cos π/2 மதிப்பு எது பாருங்க. cos 0 வந்து 1, cos π/2 ஈக்குவல் cos π/2 0. அதுவே sin π/2னா 1. நெக்ஸ்ட்டு சரிங்களா. cos π னா 0. cos π னா -1. sin π னா
0 என்ன போச்சுங்க cos 0 1 cos pi by 2 0 sin pi by 2 1 cos pi minus 1 cos pi என்னது minus 1 sin pi 0 sin anything pi 0 அதை சப்ஸ்டிட் பண்ணால் போதும் சரிங்களா பாருங்க ஃபஸ்ட் என்னது cos 0 1 எழுதிட்டோமா நெக்ஸ்ட்டு cos pi by 2 cos pi by 2 என்ன சொன்னேன் 0வா cos pi by 2 வரும் ஃபஸ்ட்டுக்கு 0 sin pi by 2 என்னது 1 sin pi by 2 என்ன மதிப்பு என்னது 1 சரியா அப்போ அங்கே இருக்குது ப்ளஸ் ஐ இன்ட்டு 1 தேர்ஃபோர் ஆன்சர் என்ன வரும் ஐ அடுத்து இங்கே வாங்க சரிங்களா பை காஸ் பையோட மதிப்பு என்னது -1 ப்ளஸ் சைன் பையோட மதிப்பு என்ன தெரியும் டேபிள் எழுதி தெரியணும் 0 சைன் பையோட மதிப்பு என்னது 0 தேர்ஃபோர் ஆன்சர் அது -1 நெக்ஸ்ட்டு cos pi by 2 cos pi by 3 pi by 2 விட்டுருங்க cos pi by 2 என்னது நம்மளுக்கு 0 ப்ளஸ் ஐ இருக்கா ஐ வச்சுங்க அதே sin pi by 2 மதிப்பு என்ன சொன்னால் 1 அப்போ அங்கே என்ன போடுங்க 1 தேர்ஃபோர் அது ஐ இப்போ இந்த இடத்த ப்ளஸ் குறி வருமா மைனஸ் குறி வருமா ஏன்னா 3 pi by 2 இருக்கா அப்போ போடுங்க 3 இன்ட்டு 180 டிகிரி பை 2 அடிச்சா என்ன வரும் 90 டிகிரி என்பது இப்போ இருக்குங்க 270 டிகிரி எங்கே வரும் கடைசியில் கீழே வரும் அங்கே என்ன இருக்குது டேன் மட்டும்தான் இருக்கும் அப்போ என்னது சைன் வந்து என்ன இருக்கணும் மைனஸ் சைன் வந்து என்ன இருக்கணும் மைனஸ் சரியா பாருங்க முதல் கால் பகுதி இரண்டாம் கால் பகுதி மூன்றாம் கால் பகுதி நான்காம் கால் பகுதி 0 டிகிரி 90 டிகிரி சரி 180 டிகிரி 270 டிகிரி ஆல் ஸ்டூடெண்ட் டேக் சாக்லேட்ஸ் ஆல்னால் எல்லாமே ப்ளஸ்ஸு இங்கே சைன் மட்டும் தான் ப்ளஸ்ஸு இங்கே டேன் மட்டும் தான் ப்ளஸ்ஸு இங்கே காசு மட்டும் தான் ப்ளஸ் அப்போ 270 டிகிரி என்ன இருக்குது சைனு காசு டேன் தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அப்போ என்னது சைன் என்ன வரணும் மைனஸ் அப்போ தேர்ஃபோர் ஆன்சர் மைனஸ் இதோட ஆன்சர் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிட்டு 1 அடுத்து ஐ வரணும் -1 மைனஸ் ஐ சரியா ஆன்சருக்கு 3 மார்க்ப்பா ஸ்டெப்புக்கு 1 மார்க் சப்போஸ் இந்த ஆன்சருக்கு 4 மார்க் கொடுப்பாங்க இதுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க சரி ஆன்சருக்கு 4 மார்க் கொடுத்தாங்கன்னா இதுக்கு 1 மார்க்கு இதுக்கு 1 மார்க்கு இதுக்கு 1 மார்க்கு இதுக்கு 1 மார்க்கு மொத்தம் 4 மார்க் கொடுத்தாங்கன்னா இதுக்கு என்ன வரும் 1 மார்க் சப்போஸ் இதுக்கு 2 மார்க் கொடுத்தாங்கன்னா இது 3 மார்க் நீங்கள் 4ஆம் படி மூலம் கேட்டால் ஈஸியாக எழுதலாம் z = 1/1/4 அப்படியே டேரெக்டாக எழுது z = 1/1/4 அப்போ டேரெக்ட் என்னது 2k/4 ப்ளஸ் ஐ சைன் இந்த 2 ஸ்டெப் கூட தேவையில்லை முடிஞ்ச ப்ராப்பராக போட முடிஞ்சால் போடுங்க டெல்ல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுங்கள் z = 1/1/4 அதுக்கப்புறம் z = 4ஆம் படி மூலமாக அப்போ காசு 2k/π ஆட் பண்ணணும் டிவைடில் 4 போடணும் ப்ளஸ் ஐ சைன் 2k/π ஆட் பண்ணணும் டிவைடில் 2 போடணும் போட்டிங்களா சமன்பாடு அது 2 என்ன அடித்தா π/2 1 ஃபஸ்ட்டு 0 கொடுத்தா 1 வரும் அடுத்து 1 கொடுத்தா ஐ வரும் அடுத்து 2 கொடுத்தா -1 வரும் சரியா 3 கொடுத்தா -i வரும் எக்ஸாம்பிள் இது இந்த i பவர் 0 1 சரியா i பவர் 1 i ஸ்கொயர் -1 i கியூப் -i அந்த கான்செப்ட் நான் வச்சுங்க i பவர் 0 1 i பவர் 1 வந்து i சரினது i ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 i கியூப் ஈக்குவல் டு -i அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சா கூட அந்த ஆன்சர் எழுதலாம் சரிங்களா தேங்க்யூ டு ஆல் அதாவது எடுத்துக்காட்டு 2.32 33 ஒரே மாடல் சேம் டைப் சரிங்களா தேங்க்யூ டு ஆல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் இதை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள்